எக்ஸைட்டடா இருக்கியா? ஏறு 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 ஏறுங்கறான். ஏன்னா இவன் தான் வண்டி ஓட்ட போறான். சோ இவ்ளோ நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. டேய் நான் பல்லு வளக்கவே மறந்துட்டேன்டா. டேய் எனக்கு வேணும்டா. டேய் ப்ளீஸ்டா. டேய் ப்ளீஸ்டா. இந்த உடனே ஸ்விமிங் பூல்ல இறங்கணுமாடா? சோ வாங்க நான் வந்து உங்களுக்கு ரூம் காட்டுறேன். அண்ட் உங்களுக்கு வந்து ரூம்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு गाइस. செம்மையா இருக்குடா ஆனா இந்த இடம். குளிர் என்ன குளிர் இந்த குளிர்ல போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. ஷாருக்கு வச்சு பார்க்கையில தான் சைஸ் புரியுது. ஆடியன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். சோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ரொம்ப காலம் கழிச்சு நாங்கலாம் சேர்ந்து ஒரு சின்ன ட்ரிப் போறோம். அதாவது நாங்க மட்டும் ஒரு குட்டி ட்ரிப் போறோம். சின்ன பையலுக்கு வந்து 10 நாள் லீவ் ஆமா. திரும்பி எப்போ லீவ் கிடைக்கும்? திரும்பி வந்து அடுத்த செமஸ்டர் முடிஞ்சுதான். ஆனாலும் இவனுக்கு லீவே ரொம்ப பெரிய பஞ்சாயத்தா இருக்கறனால கிடைக்கிற லீவை நம்ம ஆப்டிமைஸ் பண்ணணும். அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. சே லீவ்லலாம் நீங்க போக மாட்டீங்களாடி அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால ஒரு குட்டி ட்ரிப்பா 2 to 3 days ட்ரிப்பா நாங்க பெங்களூர் தான் போறோம். ஏன் பெங்களூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க செல்ஃப் டிரைவிங் பண்ணிட்டே போறோமா. ஸோ வந்து நம்ம ஹில் ஸ்டேஷனு இல்லை வேறு ஏதாவது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிறனால நாங்கள் இப்போதைக்கு பெங்களூர் பிளான் பண்ணியிருக்கோம். கார் ஏறணுன்னே கூட யோசிக்கிறோம். பேசாமல் ஸ்பாட்டை மாற்றிடலாமா, வர்க்கலா போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த ட்ரிப்பில் செம்ம மஜாவாக இருக்க போது, அன்லிமிட்டட் ஃபன்னாக இருக்க போது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருட்டோட இருட்டா ஒருத்தன் இருக்கான், கொஞ்சம் முன்னாடி வா. மனசாட்சியே இல்லாம ஆக்சுவலா நாங்க வந்து நேத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீ வரியானு. எனக்கு 3 நாள் வந்து விவா இருக்கு, அசைன்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா கடைசி நிமிஷத்துல 7:40க்கு நாங்க கிளம்புறோம். கரெக்டா 7:38க்கு நான் வரேன் அப்படின்னா, நாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு காரெல்லாம் எடுத்துட்டோம், நான் வரேன் அப்படிங்கிறான். சரி விட்டு போவோம், மனசு இல்ல கூட்டு போவோம் அப்படிங்கிறனால கடைசி நேரத்துல ஆட் ஆன. நீ முதவே முடிவு பண்ணிட்டு தானே போறோம்ட்டு. நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டா, நல்லா கக்கா போயிட்டா. நாங்க தான் வந்து தூக்கம் இல்லாம ஒண்ணும் இல்லாம இருக்கோம். இவன் பிளான் பண்ணிருக்கான், நம்மளதான் ஜோக்கர் ஆக்கி. சோ இவ்ளோ நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. டேய் நான் பல்லு வளக்கவே மறந்துட்டேன்டா. பல்லு வளக்கல, மூஞ்சி கழுவல, எதுவுமே பண்ணலடா. இட்லி சாம்பார் சட்னி தோசை இட்லி சாம்பார் சட்னி 2000 years later. ஆக்சுவலாக வந்து நாங்கள் பெங்களூர் கிட்டக்கே வந்துட்டோம். இன்னும் ஒரு 45 minutesல நாங்கள் ரூமுக்கு போயிடுவோம். திடீர்னு இவங்க மாறி வண்டி நான் தான் ஓட்டுவேன்னு அடிச்சுக்கிறாங்க. இவனுங்க அப்படிலாம் அடிச்சுக்க மாட்டாங்களே, நீ ஓட்டு நான் ஓட்டுன்னு சண்டை தான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் கடைசியில் பார்த்தா பெங்களூர் டிராஃபிக்கில் வந்து இவன் தலையில் கட்டிடலாம் அப்படிங்கிறனால ரோஷன் பிடுங்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அவனும் பிடுங்கி ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா டிராஃபிக்கில் ஓட்டுறது கடுப்பு, ஹைவேஸில் ஓட்டுறது ஈஸி அப்படிங்கிறனால. இவன் வந்து பல்லு விளக்கலை, மூஞ்சி கழுவலை, ட்ரெஸ் மாத்தல, உள்ள எதுவும் தலை சீவல, எதுவுமே பண்ணல. சிக்கன் பிரியாணி, பிளைன் பிரியாணி, கிரில் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வந்த உடனே ஒரு ஹெவியான ஃபுட்டு. ஸோ ஆஸ் பர் பிளான் வந்து நம்ம சேலம் ஆர்ஆருக்கு வந்தோம். இங்கே வந்துட்டு பிரியாணி கிரில்லாம் சொன்னோம். பிரியாணி வந்து தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிரியாணி. டேய் எனக்கு வேணும்டா. டேய் ப்ளீஸ்டா. டேய் ப்ளீஸ்டா. பிரிக்கிறாத. பிரியாணி சாப்பிட்டோம், அதெல்லாம் திண்டு காட்டுறது கிடையாது. இது என்னது, இது 12 ரூபா பீடா கடிச்சுக்கிறாங்க. நல்லா இருக்கா? 2 hours later. இவன் வந்து எதுக்கு தான் பெங்களூர் வந்தான் எனக்கு உடனே தெரியல. ஒரு ஆதார் கார்டு எடுக்கலை, ஒரு இது எடுக்கலை, ஒரு ஐடி ப்ரூஃப் எடுக்கலை, எதுவுமே எடுக்காமல் இங்கே வந்து ஃபோட்டோ கொடுப்பா நீ இங்கே உட்காந்துட்டு இருக்கான். நான் ஏற்கனவே ஒரே சட்டை ஒரு நம்ம பேக்கில் என்னதான் இருக்குது? செருப்பு போட்டு வாப்பான்னு விட்டு வந்திருக்கணும். சரிப்பா கூட்டு போறேன், போய் செருப்பு போட்டு வாப்பான்னு சொல்லி விட்டு வந்துருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரோஷன் இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ரெசார்ட் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கிளாம்ப் வைல்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டு, அதில் ஜக்கூசியெல்லாம் இருக்கும். அது வந்து நாங்கள் எங்கள் 2 பேருக்கு வந்து 12,000 10,000 கிட்ட வந்துச்சு, விச் இஸ் ஃபைன். ஆனால் இவன் ஒருத்தன் வரத்துக்காக இவன் ஒரு ஆளுக்கு வந்து 4,800 ரூபா எக்ஸ்ட்ராவான். அதுக்கு ஜிஎஸ்டியா எல்லாம் போட்டு 18,000 ரூபா வருது. 18,000 ரூபாய்க்கு ஒரு நாள் நான் தங்கினேன்னா எங்கள் அம்மா என்னை உரிச்சு எடுத்துருவாங்க. நான் வரதுக்கு முன்னாடி இவங்க ஒரு கனவு கோட்டையை கட்டி வச்சாஞ்சா, வா இவன் வரமாட்டான் சூப்பர். இடையில ஒரு நாய் பூந்த மாதிரி ஒரு தம்பூராவும் எல்லா பிளானும் வீணா போச்சு. இந்த உடனே ஸ்விம்மிங் பூல்ல இறங்கணுமாடா? அப்புறம் இந்த மாதிரி பூமர் மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருக்குதானே? அவன் திணறத பார்த்தாலே தெரியுது. இங்கே பாருங்க எப்படி திணறான். ஜில்லுன்னு இருக்குதா? இல்லையா? பரமுக்குலாம் வந்து இந்த பேபி சிட்டர். உனக்கு மட்டும் என்ன நிறைய ஆக்சுவலி இன்னும் ஆழம்யா. ஆமா அந்த சைடு தான் ஆழமா இருக்கு. ஆழம் இது ஆழம் கம்மி. நீ இறங்க போறியா? இந்த ட்ரெஸ் போட்டு எப்படி அப்படியே இறங்கிடு. என்னடா இப்படி பதத்துட்டு போற? அவ்வளவு ஆழமா? எங்க ஒழுங்கா நில்லு.
இருக்கு. எனக்கு என்ன டவுட்னா அவன் கிட்ட இருந்த ஒரே ட்ரெஸ் இதுதான், இதையும் நல்லா நடிச்சிட்டான். என்ன பண்ண போறான்னா ஓன் தலையில தான் கை வைக்க போறான். நான்லாம் கொடுக்கவே மாட்டேன், இருக்கதே 3 ட்ரெஸ் தான். இவன்ட்ட கொடுத்து நான் என்ன பண்றது? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பெங்களூர்ல இன்னைக்கு தான் வந்து டே 1. இன்னைக்கு என்ன ரூம் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சீசன் சூட்ஸ்னு சொல்லிட்டு, இது என்ன ஏரியான்னு தெரியல, பட் கிட்டத்தட்ட மெயின் சிட்டிக்குள்ளே தான் இருக்கு. இதோட பட்ஜெட் வந்து நான் உங்களுக்கு ரூம் டூர் ஃபுல்லாக காமிச்சிடுறேன் குயிக்காக. அதுக்கப்புறம் இது எவ்வளோ பட்ஜெட்க்கு நாங்கள் புக் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த தண்ணி எப்போ நிரப்புனதுன்னு தெரியல. அதுலேயும் ஒருத்தர் வந்து இறங்கி சொதன்னு குளிச்சுட்டு வரான். அவங்களே வந்து பார்த்துட்டு டிஸ்கஸ்டிங்காக பார்த்துட்டு போகிறாங்க, இவன் என்னடா இதுலலாம் இறங்கி குளிச்சுட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ வாங்க நான் வந்து உங்களுக்கு ரூம் காட்டுறேன். அண்டு உங்களுக்கு வந்து ரூமில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது கைஸ். ஸோ இதுதான் நம்மளோட ரூம் வந்து கொஞ்சம் எடுத்து போட்டானுங்க. பேசிக்காக இங்கே ஒரு பெட் இருக்குது. இந்த பெட்டு வந்து ஷாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான். அங்கே வந்து சாயறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இது மாதிரி வச்சுருக்குறாங்க. பெட்டும் செமையாக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து நம்ம உட்காந்துக்கலாம், ஏதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது இது மாதிரிலாம் உட்காந்துக்கலாம், டிவி பார்க்கலாம். ஸோ சோஃபா கம் பெட் மாதிரி இது. இந்த ரூமில் வந்து ஒரு அவன் இருக்குது. இது ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது, பட் நம்ம எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அண்ட் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணால் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இங்கே வந்து சும்மா இப்படி கதவை திறந்து நம்ம கர்டைன்ஸ் திறந்து பார்த்துக்கலாம். ஆனால் வியூ தெரியும்னு பார்த்தா 4 ஜட்டி காய போட்டிருக்காங்க, அதான் தெரியுது. யாரும் கூட ஒரு சர்ப்ரைஸ் சொல்லல, அது நீயே ரிவீல் பண்ணிடு. நானும் இந்த ரூமுக்கு வந்ததுலேருந்து பார்க்குறேன், உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸுங்குது. ஸ்விம்மிங் பூலை பார்த்தா சீங்குது இதுங்குது. அநேகமாக நான் உன்னை கெஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதுவாக தான் இருக்கும். நல்லா இருக்கா? என்னடி இது? ஸோ வந்து இங்கே ஷவர் ஜெல்லாம் தான் இருக்குது, நம்ம அதை கூட போட்டு அப்படியே குளிச்சுக்கலாம். இங்கே அந்த பணக்காரையெல்லாம் நிறைய நிரப்பி விட்டு குளிப்பாங்க, அந்த நம்ம குளிச்சுக்கலாம். எனக்கு ஆக்சுவலி பாத்டபோட ஜக்கூசி தான் ரொம்ப ஆசை, ஆனால் இது ஜக்கூசி தான் நீ கூட்டிகிட்டே போக மாட்டேங்குது. Meanwhile, டிராஃபிக்கெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பெங்களூர் வைபே வருது. அவ்வளோ நேரம் ஒன்றும் பெருசாக பெங்களூர் வந்த ஃபீலே இல்லை, ஏதோ உள்ளூரில் சுற்றுற மாதிரி தான் இருந்துச்சு. டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது மொத்தமே 7 கிலோமீட்டர், ஆனால் அது வந்து 1 hour கம்மி. ஏய் ஷாரக், எங்கே அலசிக்கின்னு இருக்க? நம்ம வந்து மால் மாறி வந்துட்டோம். நான் வந்து மால்குள்ளே என்ட்ரோன்னு பார்த்தா ஃபுல்லாக விரிச்சோடு இருக்குது, ஒரு கடை இல்லை, ஒன்றும் இல்லை. என்னடா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா Thursday. என்னடா மாலில் ஒன்றும் இல்லை, கடை கூட ஓப்பனில் இல்லையேன்னு சொல்லி வெறுத்துட்டோம். அப்புறமேட்டு அங்கே போகிற ஒருத்தவங்களை பிடிச்சி கேட்டான்னு சொல்கிறாங்க, இது விஆர் மால்ப்பா, ஃபீனிக்ஸ் மால் பக்கத்தில். இல்லை, நாங்கள் ஒரு மாலுக்கு வந்துருவாங்கன்னா தற்கொலை பயிலுக வந்துட்டு சார் இது என்ன மால்னு கேட்பாங்க. அவங்க மேலேயும் கிளி பார்த்துட்டு இது விஆர் மால்ப்பா, ஃபீனிக்ஸ் மால் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஃபீனிக்ஸ் மால் வேணா பக்கத்துலேயே இருக்குது, அப்படி நடந்து போங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம வந்து விஆர் மாலில் ஒன்றுமே இல்லை, இங்கே சுற்றி பார்க்க ஒன்றும் இல்லை, ஆளுங்களே யாரும் ஆக்சுவலி இருக்கு, காமா அமைதியா. இப்போ ஷாப்பிங்லாம் பண்ணோம்னா நல்லா காமா வந்து பண்ணலாம். பட் ஷாப்பிங் கடையே இல்லை, என்ன நம்ம வந்து மக்களை பார்க்க வந்திருக்கிறோம், என்ஜாய் பண்ண வந்திருக்கிறோம். அதனால பக்கத்துல ஃபீனிக்ஸ் போறோம் நம்ம. ஆக்சுவலா நாங்க வந்து ஃபீனிக்ஸ் மால் வந்துட்டோம். ஆனா இதுதான் ஃபீனிக்ஸ் மாலான்னு இன்னும் எனக்கு டவுட் இருக்கு. பக்கத்துல தான் இருந்துச்சு, ஆனா அது தெரியாம நாங்க அங்க போயிட்டோம். அப்புறம் இங்க நடந்து இங்க வந்தாலும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிளாக் இருக்கு, அங்க ஒரு பிளாக் இருக்கு, பின்னாடி வந்து ஏதோ ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு பிளாக் இருக்கு. என்னென்னமோ இருக்கு, மண்டையெல்லாம் சுத்துது. பெங்களூர்காரவங்க யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் நமக்கு. ஆனா வந்து நமக்கு அப்படி யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. இந்த வீடியோ பார்த்து நீங்க யாரும் பெங்களூர் இருந்தீங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வரையில ஹெல்ப் பண்ணுங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா மசாலா தோசை. எனக்கு பெங்களூரில் வந்து மசாலா தோசைனா உயிர். அதுவும் இப்போ திடீர்னு ஒரு கிரேவிங்ஸ் வந்துருச்சு, எனக்கு இப்போவே வேணும், சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ட்டு. நாங்கள் மால்லாம் சுற்றணும், இங்கெல்லாம் சுற்றணும், எங்களுக்கு செட்டே ஆகலை. அதனால் ஏன்னா வீக் டேஸ் எல்லாம் ரொம்ப அமைதியாக இருந்தனால நம்ம சாப்பிட்லாம், நல்லதாக எங்கேயா சாப்பிட்லாம், மசாலா தோசை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் ரேண்டமாக ஒரு கஃபே பேர் பார்த்தேன். அது பேர் வந்து சாக்குல்யா சம்த்ரா கஃபேன்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் ஸ்க்ராலிங்கில் பார்த்தேன். பட் அது வந்து லொக்கேஷன் போட்டு நான் வந்தால் சர்ச்சு ஸ்ட்ரீட்டில் கொண்டு வந்து விட்டுருச்சு. இவனுங்க கேட்டுக்கிட்டே இருந்தானுங்க சர்ச்சு ஸ்ட்ரீட் போகலான்னு. எங்களுக்கு இங்கே வர வரைக்கும் ஒரு மாதிரி அமைதியாக ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்தோடனே செம்மையாக இருக்குது. ஸோ நாங்கள் சாப்பிட்டு, நான் ரோஷன்லாம் ராமன் சொல்லியிருக்கான், மசாலா தோசையெல்லாம் சூப்பராக சாப்பிட்டு அப்படியே நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். எவ்வளோ ஒரு கலரே அப்பிடைசிங்காக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். என்னோட ஹோல் லைஃப்ல ஒரு தோசைக்கு நான் இவ்வளோ எக்ஸைட் ஆவேன் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. செம்மையாக இருக்குது. வாவ்.
திணறுவது எப்படி அப்படிங்கிறது ஒரு புக்கே எழுதிடலாம் போல இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்து மசாலா தோசை சாப்பிடலான்னு வந்தோம். இவன் என்னடா பூமராட்டா மசாலா தோசை சாப்பிட்ற, இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுண்டா, கொரியன் ராமன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ ராமன்டா அப்படின்னு சொல்லிட்டு ராமன் பவுல் வாங்கிட்டு, இது பார்த்தீங்கன்னா அதில் வந்து சீவீடு, ஓகேங்களா, இது வந்து சீவீடு, இது வந்து கவுச்சு வாடை, ஃபிஷ்ஷு வாடை சை அப்படிங்கிற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அவன் எப்படியோ தடறி 380 rupees அப்படின்னு எப்படியோ தடறி சாப்பிட்டான். பாவமாக இருக்குது, வாங்கிட்டு கொட்டவும் முடியாம இதுவும் பண்ண முடியாது. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் மசாலா தோசை வாங்கி சாப்பிட்டேன், எம்மா வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது நாங்கள் பசியில் இருந்தனாலேயோ என்னன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பக்கத்தில் ஒரு அங்கிள் வந்து இந்த மேட்ரு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. எனக்கு வந்து இது என்னன்னு கேள்றான்னு சொல்லி ஷார்க் விட்டு கேட்க சொல்லி, அப்புறம் ரவா இட்லின்னு சொல்கிறேன். நான் வந்து காஞ்சிபுரம் இட்லி இருக்கான்னு கேட்டேன், அது இல்லைன்ட்டாங்க. அதனால் வந்து ரவா இட்லி சொன்னேன். இதுக்கும் இந்த சாம்பாரில் வந்து ஒரு டிப் அடிச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பஞ்சா சாஃப்டாக அப்படியே வாயில் போட்டால் கரைகிறதே தெரியல. ரவா இட்லின்றது கேட்கையில் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பட் கம்ஃபர்ட்டான ஃபுட்டு. செம்மையா இருக்குடா. ஆனா இந்த இடம் குளிர், என்ன குளிர் இந்த குளிர்ல போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா, இதே வீக்கெண்ட் டைம்ல வேற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அப்படியே ஃபுல்லா பீஸ்ஃபுல்லா அப்படியே காம் டவுனா இருக்கு. வீக்கெண்ட் டைம்ல எங்கேயும் உட்கார்றதுக்கு ஏதோ இந்த திட்டுல கூட உட்கார்றதுக்கு கூட இடம் இருக்காது. ஆக்சுவலா வந்ததுல இருந்து இன்னொரு விஷயமும் நான் நோட்டீஸ் பண்ணேன். பெங்களூர் கேர்ள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளோ அழகா இருக்காங்க. அழகா இருக்கிறது மீன்ஸ் அவங்க ஆள் அழகா இருக்கிறத விட எப்பவுமே ப்ரிம் அண்ட் ப்ராப்பரா தலை சீவி அழகான ட்ரெஸ் பண்ணி, அதுக்கான ஹேண்ட் பேக், அதுக்கான ஹீல்ஸ், லிப்ஸ்டிக்கு, அவங்களோட ஸ்டைலிங்கே வந்து வேற லெவல்ல இருக்கு. நான் பார்த்த ஏரியாவில் அப்படியா இல்லை என்னன்னு தெரியல, செம்மையா இருக்கு. அவங்களோட ஆட்டிடியூடு, அவங்க கேரி பண்ற விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய விஷயம் கத்துக்க வேண்டியது இருக்கு. ஆனா இங்கெல்லாம் வந்தா நம்ம ஒரு சாதாரண ஆள் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. நீ ஷர்ட் மட்டும் எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. ஷர்ட் பிளாக் எடுத்துக்க, பிடிச்சிக்க. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக 895 சொல்கிறாங்க. நம்ம வந்து நெகோஷியேட் பண்ணி தான் கேட்கணும். இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. இதோ இந்த இயரிங்லாம் நல்லா ட்ரெண்டிங்காக இருக்குது. பட் எல்லாமே இங்கே ரேட் அதிகமாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து நெகோஷியேட் பண்ணி வாங்குறாங்க நிறைய பேர் போல் இருக்குது. அதனால் இப்போ இதே பாருங்கள், இது வந்து எனக்கு ஒரு 80 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணா இது எவ்வளோண்ணா? கண்டுக்கல, நம்மள ஏதாவது வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். இது வந்து வளையலா இல்லை தோடா, நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். என்னோட சைஸு வளையலை விட இது பெருசாக இருக்குது. தோடு எவ்வளோ பெருசு பா. ஷாருக்கு வச்சு பார்க்கையில தான் இந்த சைஸு புரியுது. ஷாருக்கு அழகாக இருக்கா இல்லை எனக்கு அழகாக இருக்கான்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சுனில் குமார். ஆக்சுவலாக எங்களுக்கு இந்த இடத்த விட்டு கிளம்ப மனசே இல்லை. மணியை காட்டுறேன் பாருங்கள். மணி வந்து கிட்டத்தட்ட 12:10 ஆச்சு. வீட்டுக்கு போகவும் மனசே இல்லை. 1:15 வாங்கிட்டு வந்து மட்டன் கபாப் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. கைஸ், இதுக்கு மேலே முடியாது. இன்னைக்கு நாள் வந்து ரொம்பவே நல்லா போச்சு, பீஸ்ஃபுல்லாக போச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் Day 2 vlog-ஓட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அப்படியே பார்த்துட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பாய்.